ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இது வந்து மே மந்த்து நாங்கள் ஹாலிடே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூர்லாம் போயிட்டு நல்ல ஒரு 15 டேஸ் போல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க இங்கே வீட்டுக்கே வந்ததுமே பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் போகவே இல்லை, கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு ஒரே தொல்லை. பக்கத்து வீட்டில் என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட குழந்தை எல்லோரும் பிளான் பண்ணி சரி இந்த நாளில் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி வந்துட்டோங்க. காலைல யோசித்தோம், அப்புறம் ஈவினிங் வந்து திடீர்னு கிளம்பி வந்துட்டோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பெஷலாகவே தான் போடுவாங்க. ஷாப்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த உள்ளே போய் காட்டுறேன் பாருங்களேன், அந்த ஃபால்ஸ்லாம் பாருங்களேன். இந்த தடவை வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நாங்கள் வந்து ஹாஃப் இயர்லி லீவ் போயிருந்தோம். எங்கள் கோயம்புத்தூரில் போயிருந்தோமா, 31 அன்றைக்கி, டிசம்பர் 31 அன்றைக்கி நாங்கள் போனோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுங்க, அது என்னால் மறக்கவே முடியாது. இதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸில் பாப்பாவெல்லாம் குளிக்கலான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கூட்டிகிட்டு போனான். நான் வந்து பேக்கு புக்கு வச்சுருக்க எல்லா திங்ஸுமே கையில் வச்சுட்டு இருந்தேங்க. சடனாக பார்த்தா என் குழந்தைங்கெல்லாம் விளையாடிட்டே இருந்தாங்களா, என் பெரிய பொண்ணு கையில் இருந்த ரிங் வந்து கீழே விழுந்துட்டுருக்குங்க. சுத்தமாக தெரியவே இல்லை. நாங்கள் யாருமே அதை கவனிக்கவே இல்லைங்க. சரின்னு ஒரு 1 ஹவர் போல் விளையாடிருப்பாங்க குழந்தைங்க. 1 ஹவர் விளையாடிட்டு வெளியில் அழைச்சிட்டு வந்து அவங்கள ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விடும்போது தான் பார்க்குறேன் என் பொண்ணு கையில் மோதிரத்தை காணும். அச்சோ என்னாச்சுன்னு தெரியலையே, இவள் வேணான்னு சொன்னாலும் கேட்காம மோதிரத்தை போட்டாலேன்ட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு நான் போய் தேடி பார்க்குறேன். அது ஒரே நுரையாக தான் இருக்கே தவிர எனக்கு அதில் ஒன்றுமே கிளியராகவே தெரியவே இல்லை. சரி எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா வந்து அந்த எட்ஜில் வந்து பார்த்தேங்க. என் கண்ணுக்கு சுத்தமாக தென்படவே இல்லை. சரி அவ்வளோதான், இன்றைக்கி 1.5 கிராம் மோதிரம் இன்றைக்கி இழக்கணுன்னு இருக்கு போல இருக்குது. 2025 பெரிய லாஸ் நமக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் பாட்டில் என் தங்கச்சிகிட்ட வந்து சொன்னேன். ஏன்னா மற்ற யார் காதில் விழுந்தாலும் சடனாக அவங்க கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, தரவங்களும் இருக்காங்க, தராதவங்களும் இருக்காங்க. நம்ம யாரையுமே வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது. அதனால தான் நான் வந்து எதுவுமே வெளிப்படுத்திக்காமல் என் தங்கச்சிக்கிட்ட போய் சொல்லிட்டேன். அவள் போயிட்டு நான் போய் பார்த்துருவேன்னு சொல்லிவிட்டு அழகாக சர்ச் பண்ணி பார்த்தாங்க. ஒரு இடத்துல அவள் காலில் ஏதோ தட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து உன்னோட மொபைல் ஃபோனை கொடுன்னு சொல்லி அழகாக மொபைல் ஃபோன் வந்து வாங்கிட்டு போனாங்க. போயிட்டு பார்த்தா டக்குன்னு அவள் கண்ணில் தென்பட்டுருச்சுங்க. 1.5 கிராம் மோதிரம் தப்பிச்சிச்சுங்க. அதுலேருந்து எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகணும் என் குழந்தைங்கள அப்படின்னா நகையெல்லாம் கூட்டிகிட்டு போட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு பாடமாகவே கற்றுக்கிட்டேங்க. ஏன்னா விற்கிற விலைவாசியில் 1 கிராம் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அவள் 1.5 கிராம் வர தொலைச்சாலா, எனக்கு அதுவே உயிர் போயிடுச்சு. சரிங்க, நான் இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லாமல் மறந்துடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், எக்ஸிபிஷன் அழகாக வந்தோமா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. என் பொண்ணு வருஷம் எனக்கு ஜெயிண்ட் வீலில் போயே ஆகணுமான்னு பிடிவாதமாக இருப்பாள். ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பயமாக இருக்கும் ஏற்றி விடுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த வருஷம் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு நான் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லி அவங்க கேட்டதுனால சரி ஓகேன்னு அனுப்பி விட்டுட்டேன். அப்புறம் போய் அவங்க அந்த பக்கம் சுற்றணும், என் பொண்ணு சின்ன வழுவாலையே, அதனால் அவளை டைவெர்ட் பண்ணி இது மாதிரி காரு அது இதெல்லாம் கொண்டு வந்து ஏற்றி விட்டு நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேமுமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து இந்த கப்பன் சாசரில் தாங்க விளையாடினேன். இதில் என்ன காமெடின்னு கேட்டால், நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் நான் பிடிச்சிட்டாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரியுங்களா அது? நான் அந்த கப்பன் சாசரில் உட்காந்துட்டு லைவ் போட்டிருந்தேன்னா என்ன ஒருத்தர் பார்த்துட்டு அவர் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தார் போல இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு அவர் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மெசேஜ் வருது, நானும் அந்த கப்பன் சாசரில் தான் உட்காந்துருந்தேன், நீங்கள் என்னை கவனிக்கலை அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்புறம் அவரோட அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க, தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கடையாக போனோங்க. இந்த கடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக தாங்க வந்து விற்கிறாங்க இல்லைங்களா. ஒரு 10 ரூபா கிடைக்காதா அப்படின்னு தான் விற்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள் வந்து குவாலிட்டியாக இல்லைங்க. என் ஃப்ரெண்டு இங்கே தான் வந்து டென்னிஸ் பேட் வாங்கினாங்களா, கடைசியாக பார்த்தா வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாளுக்குள்ளே உடஞ்சி போயிடுச்சிங்க. இது மாதிரி எக்ஸிபிஷனில் வாங்குகிற எல்லா திங்ஸுமே கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தாங்க இருக்கும், அதுக்கப்புறம் உடஞ்சிரும். இதை நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போய் ஸ்டாலில் உட்காந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாயாக அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு கடையெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு வெளியில் வந்தோங்க. அழகாக இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன். என்னை விட என் குழந்தைங்க தாங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க.
இங்கே பானிபூரி அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. பட் பயமாக இருந்துச்சு. ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? சரின்னு என் பிள்ளைங்க வந்து பபுள்ஸை பார்த்துட்டாங்க. பபுள்ஸை பார்த்ததும் அந்த கடையை விட்டு வரவே மாட்டேன்னு ஒரே பிடிவாதம். வேறு வழி இல்லையே. அப்போ என்ன செய்வோம் நம்ம? கண்டிப்பாக அந்த கடையில் பபுள்ஸை வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. போதுமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது, வெளில வாங்கன்னு சொல்லிட்டேன். இதில் இடையில பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோவே எடுத்துக்கலங்க, வெறும் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் என்ன பண்ணேன், உள்ளே போய் இன்னொரு ரவுண்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு நானும் என் பொண்ணு எல்லோரும் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டோங்க. சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஓகே, நீங்கள் எங்கெல்லாம் போனீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.